என் தங்க பிள்ளையே, காலையிலிருந்தே நல்ல செய்தியை சொல்வதற்கு இந்த வாராகி தாய் உன் இல்லத்தை தேடி காத்து கொண்டே இருக்கின்றேன். அம்மையானவள் உன் வீட்டு வாசலுக்கே வந்துவிட்டேன். இனியும் என்னை நீ வரவேற்காமல் நஷ்டப்படாதே. உனக்கான ஒன்று என்னிடத்தில் இருக்கின்றது என்று நீ சொன்னாயே, அது என்னவென்று தெரியாமல் இப்பொழுது பதறிக்கொண்டிருக்கின்றாயா? அந்த ஒரு பெருசு பெட்டகத்தை உனக்கு கொடுத்துவிட்டு போகலாம் என்றுதான் நான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் அறிந்துவிட்ட பிறகும் அதன் இரகசியத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பேனா? இதோ நீ வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாய். ஆனால் சில சமயம் வேண்டியது கூட மறந்துவிட்ட தருணங்களும் இருக்கின்றது. அந்த தருணத்தை தாண்டி இப்பொழுது உன் வாழ்க்கைக்கான பயணத்தில் நான் உன்னோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்தும் விடாதே. சில சமயம் என்ன நடக்கப் போகிறது என்று சிந்திக்கின்றாய். சில சமயம் இது நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றாய். அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு உன் மனக்குழப்பத்தை மட்டும் தெளிவாக்குவதற்கு இந்த வாராகி தாயை முழுமையாக நம்பி நம்பிக்கையோடு கேள். என் பிள்ளையே, உன் மனதில் பிறக்கின்ற விஷயத்துக்கு அத்தனைக்கும் நான் தீர்வு சொல்லத்தான் வந்திருக்கின்றேன். இனி நடப்பதும் நடக்கப் போவதும் நான் அறிந்ததுதான். அந்த பரிசு பெட்டகத்தில் அப்படி என்ன இருக்கின்றது என்றுதானே உன் மனம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். நீயோ உன் மனதிற்குள்ளே ஒரு நிரந்தரமான உறவை தேடி தேடி அலைந்து கொண்டே இருந்தாய். அந்த உறவானவர் நம்மிடம்தான் வருவாரா வரமாட்டாரா என்று அலைந்து திரிந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. என் பிள்ளையே, உன் மனதோடு உனக்கான விஷயத்தை நான் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கும்போது அவர் வருவார் என்ற உறுதிமொழியை உனக்கு கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த தாய் உன்னருகில் இருக்கும்போது நீ உன் மனதை தளரச் செய்து விடாதே. யார் ஒருவருக்காக நீ காத்து கொண்டு இருந்தாய் என்று எனக்கு புரிந்துவிட்டது. அப்படி இருக்கும்போது உன் நிலை அறிந்து கொள்ளாமல் நான் இருப்பேனா? இதோ உன் போராட்ட காலத்தை முடித்து வைத்து உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன். நன்றி மறந்துவிட்டு சில பேர் உன் வாழ்க்கையிலிருந்து விலகிவிட்டு இருப்பார்கள். அவர்களை நினைத்து நினைத்து நீ வருந்தி கொண்டே இருக்காதே. யார் ஒருவர் உனக்காக இருக்கின்றார் என்பதை முதலில் புரிந்து கொள். அது மட்டுமல்ல, நீ அவருக்காக என்ன செய்கிறாய், அவர் உனக்காக என்ன செய்கிறார் என்ற எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அவர்களுக்குள்ளும் விருப்பு வெறுப்புகள் இருக்கும். உன் மனதிற்குள் எப்படி ஆசைகளும் எண்ணங்களும் இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோலத்தான் அவருடைய மனதிலும் அவருடைய ஆசைகளை வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் மனதில் நீ என்ன நினைக்கின்றாய்? நான் நினைப்பதைத்தான் அவர் செய்ய வேண்டும் என்று. அவர் என்ன நினைப்பார்? நான் நினைப்பதைத்தான் அவரும் செய்ய வேண்டும் என்று. இப்படி மாறி மாறி நினைத்து கொண்டே இருந்தால் எப்படி தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை முழுமை பெறும் என்று நீ நினைக்கின்றாய்? நீ எந்த விஷயத்தை என்னிடம் ஒப்படைத்து விட்டாயோ அதன் பிறகும் நீ உன் மனதில் என்ன நினைத்தாலும் எனக்குள் என் தாய் வாராகி இருக்கின்றாள் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். உன் வெற்றிக்கான பரிசை நான் தர காத்திருக்கும் போது நீ எதற்காக அதை வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய்? கடந்துவிட்டு போனவர்கள் கடந்து போனதாகவே இருக்கட்டும். அவரை பற்றி திரும்ப திரும்ப நீ மனம் ஏங்கிக் கொண்டு இருக்காதே என்றுதான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். உனக்கான பரிசு பெட்டகம் உனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியும் தான் இங்கு தருவதற்காக காத்து கொண்டு இருக்கின்றது. எந்த ஒன்றை இழந்து விட்டோம், எந்த ஒன்றை பெறப் போகிறோம் என்று நீ நினைத்து நினைத்து வருந்தாதே. எதை இழந்தாலும் பெற்றுக்கொண்டாலும் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாயானவள் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். நடப்பது எல்லாம் என் ஆணைப்படியும் என்
அருளோடும் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் என் தங்கமே, உன் மனதில் எந்த விஷயத்தை நினைத்தும் நீ வருத்தப்படாதே. சங்கடங்களும் சஞ்சலங்களும் உன்னை சுற்றி கொண்டுதான் இருக்கின்றது. அதை இல்லை என்று நான் மறுக்கவே இல்லை. ஆனால் நீ அம்மா என்று கூப்பிட்ட குரலுக்கு உன்னை தேடி ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நன்மையானதாக நடக்க இருக்கும்போது நீ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? மாற்றங்களை தேடி என் பிள்ளைகள் சென்று கொண்டு இருக்கும்போது அந்த மாற்றத்தை நல் மாற்றமாக தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே, எதை நினைத்தும் கலங்கிக் கொள்ளாதே. எத்தனை விஷயத்திற்கோ என் பிள்ளைகள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். இனி அத்தனை ஏக்கத்திற்கும் முற்றிலுமாக முடிவு கட்டிவிட்டு உனக்கான வாழ்க்கையை வளமாக்க வந்திருக்கின்றாள் இந்த வாராகி என்பதை நினைவில் நிறுத்திக்கொள். என் பிள்ளையே, உன்னுடைய சந்தோஷம் நான் என்று புரிந்துவிட்ட பிறகும் நீ யாரை தேடிக் கொண்டிருக்கின்றாய்? நீ விட்ட கண்ணீரை எல்லாம் மாற்றி இப்போது பொக்கிஷமாக நான் தந்து கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகு சற்றும் யோசிக்காதே, சற்றும் நிலை குனிந்து விடாதே. எதை நினைத்தாலும் நிலையாக உன் மனதில் வைத்துக்கொள். அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை அடுத்தடுத்த நிலைக்கு வெற்றி பெற்று கொண்டே இருக்கும். நீ நினைத்ததை நான் உனக்கு தருவதற்கு இந்த வாராகி தாய் வந்து இருக்கும்போது நிச்சயம் நீ மனதில் உள்ளதை உள்ளபடித்தான் நிறைவேற்றப் போகிறாய். நம்பிக்கையோடு செயல்படு என் கண்ணின் மணியே. உனக்காக நானே இருந்து கொண்டிருக்கின்றேன். ஓம் வாராகி தாயே போற்றி.